ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேஷிகா குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் கிட்ஸ் ஸ்நாக் பாக்ஸ் ரெசிபியில் எக் புர்ஜி சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது குவிக் அண்ட் ஈஸி சாண்ட்விச் ரெசிபி. வாங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம பவுலில் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, தனியாத்தூள், பொடியாக நறுக்கின வெங்காயம், அதே போல் பொடியாக நறுக்கின கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதெல்லாம் கலந்து கொடுத்துட்டு ஒரு பேனில் நாம் இதை சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கினதும் இதை நாம் தனியாக எடுத்துடலாம். அதே பேனில் நல்லா எக்கை பீட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பரை தூவிக்கலாம். இந்த மாதிரி நாம நல்லா ஸ்கிராம்பிள் எக் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமா நறுக்குன கொத்தமல்லியை ஆட் பண்ணிடலாம். இது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு கிரில் பேனில் இல்லைன்னா டோஸ்டர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் ப்ரெட்டை வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கம் டோஸ்ட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கும் மேலே நம்ம வதக்கி வச்ச எக்கையும் நாம் இந்த மாதிரி வச்சிடலாம். இதுக்கு மேலே துருவின சீஸ் சேர்த்து இன்னொரு டோஸ்ட் பண்ண ப்ரெட்டால் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான எக் புர்ஜி சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சிம்பிளான சாண்ட்விச். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.